போன ஜீவாட்ட குடுறா. இத குடுக்குறேன் சிஸ்டர். இந்தடா. ஹலோ, சொல்லுங்க. நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போன்ல பேசணும்ல, அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க. சரி கொடுங்க. கௌசல்யா, கௌசல்யா பேசுறீ. இந்தா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல குரல்ல பேசுறது பெரிய விஷயமே இல்ல. சிரிக்க மட்டுமே நடத்துற அந்த ப்ரோக்ராம்ல வன்முறையை பத்தி பேசி சிந்திக்க வச்சுட்டீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரல் அதை விட நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஆளா வரலாம். உங்களால வர முடியும். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடம், உங்க பேரு? கௌசல்யா. எந்த காலேஜ்? ஹலோ ஹலோ. ஜீவா, உனக்கு என்னமாச்சு? நான் போன்ல கேட்ட குரல் ஆரம்பமாயிருச்சா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அந்த குரல் எனக்குள்ள 1000 குயில்கள் இசையமைச்ச மாதிரி இருந்துச்சு. 1000 வண்ணத்து பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதமான குரல். சித்ரா சொர்ணலதா குரலை விடவா? அந்த குரலோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு தனி சங்கீதம்டா. ஜீவா, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரி பல குரல்ல பேசுறவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? இல்ல, அது நிஜமான குரல் தான். பேர் என்ன சொன்னா? கௌசல்யா. எங்களவா மாதிரி இருக்கே. உங்களவாவது எங்களவாவது லவ்வுக்கு இதெல்லாம் கிடையாதுடா. அதானே. எதுக்குடி இவ்ளோ கிரீட்டிங்ஸ்? நீங்க போங்க. உடனே கோவம் வந்துருமே. சரி, நம்ம பார்ட்டி ஒருத்தன் ஸ்பென்சர்ல 4:30 மணிக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் போறேன்ப்பா, வாடி. ஏய், நீங்க போற? நீ தான் இவன் கூட ஃபிலிம் போக மாட்டேங்கற. எங்களையாவது போவிடாண்டி. இத பார், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அங்கேயும் இங்கேயும் சுத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கப்சி. வாங்கடி போலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. பென்னு. என்ன சார் இது? காலையில இருந்து இதே பொழப்ப போச்சு. நீங்க பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பேனா இல்லாம தான் போவீங்களா? நான் இழிச்ச வேணா?